அரசாங்கம் வந்து வெறும் 21 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுது. சில சரக்கு 25 அதிகபட்சம். இந்த 21 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்குள்ள தான் இந்த 140 ரூபா சரக்கு 150 ரூபா சரக்கு எல்லாம் கொள்முதல் பண்றாங்க. டாஸ்மார்க்கு விற்கிறாங்கல்ல கடை, அந்த கடை அரசாங்கத்துக்கு கிடையாது. குடோனும் அரசாங்கத்துக்கு கிடையாது. சரக்கு ஏற்றிட்டு வர வாகனம் அரசாங்கத்துக்கு கிடையாது. சரக்கு உற்பத்தி பண்றது அரசாங்கத்துக்கு கிடையாது. எதையுமே அரசாங்கத்துக்கு இல்லைங்க. ஆனா வரிங்கிற பேர்ல மட்டும் 45,000 கோடி வருஷம் வாங்குது. தமிழ்நாடு அரசு ஒரு லேப் இல்லை, அந்த மதுவினுடைய தரம் ஒரு ஆய்வு பண்ண ஒரு ஆய்வு கூட இல்லை. எந்த கம்பெனிக்கார அதிகமாக பர்சன்டேஜ் தரானோ அந்த கம்பெனி சரக்கு கொள்முதல் அதிகம் பண்ணுவாங்க. எந்த கம்பெனிக்கார பர்சன்டேஜ் கம்மியாக ஆளுங்கட்சிக்கு தரலையோ அந்த கொள்முதல் கம்மியாக குறைப்பாங்க. மிஸ்டர் ஆணைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் விஜய். ஓகே சார், இன்றைக்கி நம்ம வந்து டாஸ்மார்க் பற்றி பார்ப்போம் சார். இது ஒரு டாஸ்மார்க்கால் சர்ச்சு தான் கேளுங்க. சரி தான். ஸோ அதனால் டாஸ்மார்க்கால் பொதுமக்களுக்கு என்னென்ன சார் பாதிப்பு இருக்குது? பொதுமக்களுக்கு பாதிப்புங்கிறத விட மது பிரியர்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டால் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. மது பிரியர்கள் வந்து ஒரு 3-4 வகை. அதுலேயே அடிக்ட் ஆனவங்க, டெய்லியும் குடிக்கிறவங்க. ஆமாம், டெய்லியும் குடிக்கிறவங்கல்ல, பப்பிக்கு காலையிலேருந்து நைட்டு தூங்குற வர கட்டைங்க போடுறவங்க குரூப்பு. சரி சரி. சரி. டெய்லியும் குடிக்கிறவங்க அது இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஜாலியாக குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி சரி. அதுக்கே அடிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க என்னன்னா, அவங்க நல்ல வசதியோடு இருந்திருப்பாங்க ஒரு காலம். ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, சொத்தை இழந்திருக்கலாம், எல்லாம் அப்பாவை அடித்து துரத்திருக்கலாம், ஏதோ ஒரு விரத்திலே குடிக்க ஆரம்பிச்சவங்க தான். அப்போ வந்து பாட்டில் காசு இல்லாத பாட்டில் பொறுக்கிறது, மற்றவன்கிட்ட பிச்சை எடுக்கிறது, இது மாதிரி இதே போனாலும் பரவாயில்ல நம்ம குடிச்சாகணும் அப்படி நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். அது ஒரு வகை. இது ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ஒரு மொத்தம் நம்ம மக்கள் தொகையில், அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ள மக்கள் தொகையில் 100% 50%, கிட்டத்தட்ட 45% குடிக்கிறாங்க. அதில் ஒரு 10% இதில் அடிக்ட் ஆனவங்க. அடுத்து ஒரு 10% டெய்லி யாரோ ஒரு மச்சான், மாமா, ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு சரக்கு அடிப்பாங்க. டெய்லி குடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் பிரச்சனையே. குடிச்சிட்டு பிறகு அவங்க மனநிலை மாறிடும், வீரியம் வந்துடும், ஒரு 100 ஆள் பலம் வந்துடும். போய் பொண்டாட்டி போய் அடிப்பாங்க, அப்பா அம்மா அடிப்பாங்க, இல்லை அந்த தெருவில் சண்டை எடுத்துக்கிட்டே போவாங்க. 12-1 மணி நேரம் நைட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சவுண்ட் விடுவாங்க. இப்போல்லாம் ஃபோன் வந்ததுனால ஃபோனில் யாராட்டையும் பேசி மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. இது மாதிரி அது ஒரு கேரக்டர். இது 2வது வகை. 3வது வகை வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு, ஆனால் டெய்லியும் போவாங்க, யாருக்கும் தெரியாது, வாங்குவாங்க, குடிப்பாங்க, வீட்டுக்கே தெரியாது, குடிச்சிட்டு அது மாதிரி போவாங்க. காசு இல்லைன்னா அன்னைக்கு விட்டுருவாங்க, கடை இல்லைனாலும் அன்னைக்கு விட்டுருவாங்க. அதுக்காக இது இல்லை, போவாங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க. இது இல்லை. இது ஒரு வகை. இது 3வது வகை. 4வது வகை என்னன்னா, யாராவது வாங்கி கொடுத்தாதான் குடிப்பாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கு. ஒரு வருஷம் ஆனாலும் சரி, யாராவது வாங்கி கொடுத்தாதான் குடிப்பாங்க. யாராவது மாமா மச்சான், யாராவது உறவினர், இல்லை ஃபங்க்ஷன் போகிற இடத்துல ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்து யாராவது ஃப்ரெண்டை கூப்பிடுறது, யாராவது வாங்கி கொடுத்தா மட்டும் தான் குடிப்பாங்க, மற்ற டைம் குடிக்க மாட்டாங்க. சொந்த காசு போட்டு 1 ரூபா எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. இது 4வது வகை. இதுமாரி ஒரு 4 வகையான மது பிரியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 4வது 3வது பற்றி கவலை இல்லை. ஃபர்ஸ்ட்டு 2 இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இவங்கள ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை மாற்ற பிறகு தான் நீ கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது ஒரு சாத்தியம். அதாவது நம்ம என்ன நோக்கத்தை கடையை மூடுறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கடையை ஒரு 500 கடை மூடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 500 கடைக்கு உண்டான எவ்வளோ வாங்கினாங்களோ அது குறைச்சிருக்கணும்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு 500 கடை மூணாயிரத்துக்கு முன்னாடி 3000 கோடி தான். 500 கடை மூணு பிறகு 4500 கோடி வருது வருமானம், லாபம் அதிகமாகுது. அப்போ வந்து குடும்பங்கள் அதிகரிக்கிறாங்க. அதனால என்ன நோக்கத்தாக நம்ம அந்த கடையை 500 கடை மூட்டுக்கிறோமோ அந்த நோக்கம் அதில் நிறைவேறலையே. அப்புறம் அதுக்கு நீ கடையை மூடிக்கிட்ட. இந்த 4 வகையான மதுப்பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் முதல் 2 வகையான மதுப்பிரியர்களை தான் இவங்க அரசாங்கம் கண்காணிக்கணும். எல்லாம் அவங்களுக்கு ஒரு அவங்க ஆதார் அட்டையை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வாங்குறாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. சரி சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ 3000 கோடி 4500 கோடி லாபம் அது வந்திருக்குன்னு. இவ்வளோ லாபம் வர ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏன் சார் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கறது இல்லை, ரொம்ப கம்மியான சம்பளம் ஏன் சார் இருக்குது? அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாமே நேரடி அரசு ஊழியர் இல்லை, ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி வாரியம்பாங்க அல்லது கழகம்பாங்க. சரி.
அதனால் நேரடி அவங்க வந்து அரசாங்க ஊழியர் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் என்ன ஃபஸ்ட்டு ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் ஏற்படுதுன்னா, ஏன் அரசாங்கத்தால் டாஸ்மார்க்கை மூட முடியாது? இப்போ ஒரு 150 வகையான சரக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் டாஸ்மார்க் கொடுக்குறாங்க. 150 கம்பெனிக்கு இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. எந்த கம்பெனிக்கார அதிகமாக பர்சன்டேஜ் தரானோ அந்த கம்பெனி சரக்கை கொள்முதல் அதிகம் பண்ணுவாங்க. எந்த கம்பெனிக்கார பர்சன்டேஜ் கம்மியாக ஆளுங்கட்சிக்கு தரலையோ அந்த கொள்முதல் கம்மியாக குறைப்பாங்க. அதாவது மதுப்பிரியினுடைய விருப்பம் எந்த சரக்கோ அந்த சரக்கத்தை வச்சுலாம் இவங்க வாங்குறதில்ல. எவன் கமிஷன் அதிகமாக தரானோ அவன் சரக்கு கொள்முதல் அதிகம் பண்ணுறது, எவன் கம்மியாக தரானோ அவனுக்கு குறைக்கிறது. அதே மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு, சட்டமன்ற எலெக்ஷன், பார்லிமெண்ட், உள்ளாட்சி எலெக்ஷன், ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு அவன் ஒரு 100-200 கோடி டொனேஷன் தரவன் மேலும் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பாங்க. அவன் தரலாம் புதுப்பிக்க மாட்டாங்க. அப்போ அரசியலுக்கு அந்த டாஸ்மார்க்கு லிங்க் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனத்துக்கு மேலே ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவோ மந்திரியோ பொறுப்பாளரோ வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அது மாதிரி தராங்க. தேர்தல் ஆனால் இத்தனை கோடி கொடுக்கணும் இருக்கு, கொடுக்குறாங்க. அப்போ இந்த அரசியல்வாதி இல்லாமல் சில நிறுவனத்திட்ட இவங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கல்ல, அந்த நிறுவனம் இவனுக்கு தர மாதிரி தரணும். தந்தாதான் அது கண்டிப்பாக ஆகும். இல்லைன்னா ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிட்டு வேற சரக்கு வாங்குவாங்க. இப்போ வந்து ஒரு புள்ளி வர சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, டாஸ்மாக் சரக்கு 120 கம்மி, ரொம்ப மோசம், கம்மி ரேட் எவ்வளோ? 120, 140 வச்சுக்கிறேன். 140 நினைக்கிறேன். 140 ரூபா சரக்கை அரசாங்கம் வந்து வெறும் 21 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுது. சில சரக்கு 25 அதிகபட்சம். இந்த 21 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்குள்ள தான் இந்த 140 ரூபா சரக்கு, 150 ரூபா சரக்கு எல்லாம் கொள்முதல் பண்றாங்க. கம்பெனிலேருந்து வாங்குறாங்க. இவங்க என்ன இப்போ 25 ரூபா அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, கவர்மெண்ட் பில்லு 25 ரூபா, ஆனா அவன் வந்து 23 ரூபா 21 ரூபா தான் தருவான். மீதி 4 ரூபா ஆளுங்கட்சிக்கு தலைமைக்கு போயிடும். ஆமா, அரசாங்க பணம் அது 25 ரூபா பில்லு படி போயிடும். அவன் நம்ம பேசுனது என்ன, 23 ரூபா அல்லது 21 ரூபா, மீதி அமௌண்ட்டு ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா 3 ரூபா முதன்மையானவருக்கு போயிடும். இது எந்தாச்சும் வந்தாலும் நடக்கிறது தான். அப்போ அதில் ஒரு வகையான வருமானம். அடுத்து இந்த சரக்கு வந்து ஏற்றிட்டு வந்து குடோனில் போடணும். அப்போ வண்டி தேவை. அந்த வண்டி யார், அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோ, அந்த கம்பெனிக்காரன், எவ்வளோ கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்காரன் மாதம் எவ்வளோ அமௌண்ட் நீ கொடுக்கணும். அமைச்சருக்கோ இல்லை மேலே உள்ள ஆளுக்கோ யாருடைய அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவன் குடோனில் இறக்கிடுவான். இதுல ஒரு பாலிடிக்ஸ், இதுல ஒரு பணம் வருது அரசியல்வாதிக்கு. குடோன்ல இருந்து கடைக்கே சப்ளை பண்ணணும். அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி ஒப்பந்தம். அவன் மாசம் தான் இவ்வளவு எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா உனக்கு ஒப்பந்தம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மாசம் ஒரு அமௌண்ட். இந்த வகையில் இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலயும் பணம் போகுது அவங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு போகுது. இன்னொரு விஷயம், இந்த பாட்டில் இருக்குல்ல, பாட்டில் ஒருத்தர் எடுத்திருப்பான். ஆமா, அது ஒரு டெண்டர், அது ஒரு அரசியல், அது ஒரு ஆளுங்கட்சிக்கு பணம் போகுது. அந்த அட்டைப்பெட்டிலாம் இருக்குல்ல, அந்த அட்டைப்பெட்டிலாம் ஒருத்தன் எடுத்துட்டு போவான். அதுல ஒரு அரசியல், அதுல ஒரு பணம் போகுது ஆளுங்கட்சிக்கு. இது போல அந்த சேல்ஸ்மேனு பாவம், சம்பளம் கம்மி சம்பளம், அதனால ஒரு 5 ரூபா 2 ரூபா வாங்கிட்டு இருந்தான். அது அமைச்சர் லெவல்ல, அந்த அதிகாரி லெவல்ல, மாவட்ட அதிகாரி லெவல்ல, என்ன நீ பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்குறான், எங்களுக்கு அது பாதி காசு கொடுன்னு கேட்ட பிறகுதான் இவங்க துணிச்சலா 10 ரூபா வாங்கினது. அதுக்கு முன்னாடி 2 ரூபா 3 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு மேல வாங்கினதே இல்லை. இப்ப அமைச்சர் லெவல்ல பணம் போகுதுன்னு சொன்ன பிறகுதான் இவங்க துணிச்சலா பேசுறது, துணிச்சலா வாங்குறது. நிறைய இடத்துல சண்டை அடிதடிலாம் ஆகும். ஏன் வாங்குறீங்க 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னா சண்டெல்லாம் வந்துருது. ஓப்பன் ஆகாம அமைச்சராக எங்க பணம் போகுதியான்னு சொல்லி எத்தனை பேட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி எல்லா வகையிலுமே அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலியமா ஆளுங்கட்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி போகுது வருஷத்துக்கு. ஆனா அரசுக்கு வர்றது வெறும் 45,000 கோடி. 45,000 கோடி வந்து லாபம் இல்லை, அது வந்து டாக்ஸ், வரி. அது வரி. அதாவது எப்படின்னா, லாபங்கிறது டாஸ்மார்க்ல இல்ல. இப்ப போன கடந்த ஆண்டுல 130 கோடி நஷ்டங்கிறான் டாஸ்மார்க். புள்ளி வர சொல்லுது 45,000 கோடி வருமானம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது வருமானம் கிடையாது, அது டாக்ஸ். அரசாங்கத்துக்கு வரி போக வேண்டிய காசு, அது மூலியமா அரசாங்கத்துக்கு டாக்ஸ் போகுது. ஆனா லாபம் இல்லைங்கிறான். எந்த உலகத்திலேயாவது 25 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி 140 ரூபா 150 ரூபாய் விற்கிறான், லாபம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி சார் கணக்கு எப்படி போடுறாங்க? அதான் இதுல என்ன விஷயம்னா, அதான் அரசியல அரசுக்கு வர்றது வரி தான் 45,000 கோடி. தில்லுமுள்ளு வேலை, ஊழல், முறைகேடு எல்லாம் பண்ணி 60,000 கோடி சம்பாதிக்கிறாங்க ஆளுங்கட்சி. அது மேலிடத்துல இருந்து கீழ்மட்டம் வரை பிரிஞ்சு போகும், அதிகாரி முதல் கொண்டு. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, எந்த அதிகாரியுமே அதுல 3-4 நிமிஷம் வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப மாவட்ட லெவல்ல மேலாளர் இருக்காரா, யாருமே அதுல பரமட்டே கிடையாது. அந்த ஹை ஆபீஸ்ல தவிர எல்லாமே
டாஸ்மாக் நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்க தான், நேரடி கவர்மெண்ட் ஸ்டாப்பே கிடையாது. இதில் வந்து 2 சங்கம் அதில் பழக்கம், நல்லா எனக்கு நல்லா க்ளோஸு. அதில் ஒரு சங்க நிர்வாகி நான் கேட்டேன், என்னங்க இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அவரே சொல்கிறாரு வேதனையோட. தகவல் சட்டத்தில் என்ன சொல்லிருக்காரு, டாஸ்மாக் நிறுவனம் அந்த சரக்கு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை வேணும். எவ்வளோ ஒப்பந்தம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அடுத்து அந்த விலை அடக்கம் எவ்வளவு, வரி எவ்வளவு, லாபம் எவ்வளவு, நிர்வாகத்துக்கு செலவு எவ்வளவு, இதான் தகவல் சட்டத்தில் அரசாங்கத்தை கேட்டிருக்காரு. அரசாங்கம் தரல. ஏன்னா ராணுவ ரகசியமா தரக்கூடாது, தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டாந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அரசாங்கம் நடத்தணுங்கிறதுனால தான். ஒரு டாஸ்மார்க்கு கொள்ளடிக்கிற நீ சட்டத்துக்கு புறம்பா கொள்ளடிக்கிற, சட்டத்துக்கு உட்பட்டு என்னவோ அது தர வேண்டியதானே. எந்தெந்த நிறுவனத்தை ஒப்பந்தம் பண்றதுன்னு தர மாட்டேங்கிற, எவ்வளவு கொள்முதல் பண்றதுன்னு தர மாட்டேங்கிற, எவ்வளவு விலைப்பட்டியலும் தர மாட்டேங்கிற, எதுவுமே எந்த புள்ளியும் தரல. அது காலம் தாரத்தின பிறகு இவங்க அப்பீல் போறாங்க, மேல்முறையீடு. மேல்முறையீடுலையும் தரல, நேராக தகவல் ஆணையத்துக்கு போறாங்க. தகவல் ஆணையத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 25,000 ஃபைன் போட்டான், அப்பயும் தரல. இவங்க மறுப்பெல்லாம் பதில் சொல்றாங்க. இந்த அதிகாரி தர வேண்டிய வேலை தானே, இவனுக்கு என்ன புடுங்குற வேலையா? அவனுக்கு சம்பளமே கவர்மெண்ட் தருது, கேட்ட தகவல் தர வேண்டியதானே. இவன் யாரோ ஒருத்தனுடைய கைப்பாக வேலை செய்யறான், அதான் தர்றதில்ல. இவ்வளவு கேவலமா இருக்கு டாஸ்மாக் நிர்வாகத்துல. எதுக்கு எடுத்தாலும் காசு. 10 ரூபாய் பாலாச்சின்னா அவர் உள்ள போயிட்டாரு, அதன் பிறகு 10 ரூபாய் வாங்க இருக்காங்களா? முத்துசாமி எம்ஜிஆர் உள்ள காலத்துல அரசியல் பண்றாரு, வெளியில அப்பட்டமா போய் சொல்றாரு, அப்படிலாம் 10 ரூபாய் எங்கேயும் வாங்கலுங்கிறாரு. அதுக்கு என்னமோ அது புது ரூல்ஸ் கொண்டாடும், அது கொண்டாடும், இது கொண்டாடும் வாய்க்கிலேயே சொல்றாரு. வழிய ஒரு மூத்த அரசியல்வாதி, மூத்த அமைச்சர் இவ்வளவு அப்பட்டமா போய் சொல்றாரு, கேவலமா சொல்றாரு. இவரு மேல இவரு நல்ல மனுஷன் தான், ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல. சரி சார், இப்போ வந்து கள்ளசாராயம் குடிச்சு சாவறவங்களுக்கு வந்து 10 லட்சம் தராங்க, காசு தராங்க. இப்போ வந்து டாஸ்மாகில் குடிச்சு சாவறாங்களே, இப்போ நிறைய பேர் வந்து லிவர் கெட்டு போய் சாவறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இறக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து நிதி உதவி ஏதாச்சும் வர மாதிரி? அதாவது கள்ளச்சாராயம் வந்து அது பெரிய கள்ளச்சாராயம், திருட்டு சாராயம், அது விற்கக்கூடாது, சட்டத்தை அனுமதிக்கல. மீறி விற்கிறான், சூழ்நிலை செத்துட்டாங்க, குடும்ப சூழ்நிலை கருதி கவர்மெண்ட் ஒரு கொள்கை முடிவில் தருது. அதுக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. அரசாங்கத்திடம் முதலமைச்சருடைய அவர் நிதியிலிருந்து தராரு. டாஸ்மார்க்கில் வந்து நீங்கள் சொல்கிற மாரி ஏகப்பட்ட பேர் இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு, மண்ணீரல் பாதிக்கப்பட்டு, சிறுகுடல் பெருங்குடல் வந்து செத்தவங்களாம் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, வெளியில தெரியுறதில்ல. அதாவது அரசாங்கம் வந்து ஜிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அது எதுக்குன்னா இதுமாரி பாதிக்கப்பட்ட உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட கவுன்சில் தர்றது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பொதுமக்களிடையே மது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, என்னென்ன கெடுதல் இருக்குன்னு. மருத்துவ ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்களுக்கும் செய்யணும்னு சொல்லி ரூல்ஸ்லாம் இருக்கு, ஆர்டர் இருக்கு. அது ஒரு ரூபா கூட அந்த ஃபண்டு செலவு பண்ணல, அப்படியே வச்சிருக்காங்க. அப்படியே வச்சுட்டாங்களா, எவ்வளோ கொள்ளடிச்சாலும் தெரியல, ஒரு ரூபா கூட செலவு பண்ணல. சரி 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 சார். மனமகிழ் மன்றம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க, அது இன்னும் இருக்கா சார்? அது இருக்கு. அது எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்தாலும் பள்ளி கல்லூரி கூடங்கள் மற்ற திருமண மண்டபங்கள் இது மாதிரிலாம் இல்லாமல் மற்ற இடத்துல வச்சு சொல்லிட்டாங்க. கிளப்பு நடக்குதுல்ல, எல்லா கிளப்புக்கும் அனுமதி உண்டு. கிளப்பில் இருக்க பார் இல்லை, கிளப்பு எத்தனாயிரம் பேர் எங்க உறுப்பினர் எங்க கிளப்பில் இருக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு அந்த உறுப்பினர்ல எவ்வளவு பேர் மருது இருந்த பழக்கம் உண்டு, அது எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா அது சிறப்பு. இது ஒரு மாசத்துக்கு ஒரு டைமா அனுமதி பெற்று அவங்க நடத்திக்குவாங்க. மனமகிழ் மன்றம் எப்படி என்ன அனுமதி, ட்ரஸ்டோ அல்ல சொசைட்டி ஆக்ட்லயோ ஏதோ ஒரு சங்கங்களோ பதிவு பண்ணிருக்கணும். சரி, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டா இருக்கணும், பதிவு பண்ணிருக்கணும். அதுல வந்து நீ அது அப்ளிகேஷன் இருக்கு, அதுல விவரம் கேட்கறான், பதிவு பண்ணிருக்கணும். உங்க கிளப்புலையோ உங்க மன்றத்திலையோ உங்க இயக்கத்திலையோ எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க, அங்கே எவ்வளோ சரக்கு பயன்படுத்திக்கிங்க, அந்த புள்ளி விவரம்லாம் இருக்கு. அதில் எதையுமே இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணதை யார் கேட்கறாலும் அவங்க அனுமதிச்சிருது. அங்கே என்ன இப்போ நடக்குதுன்னா அதுலேயே ஒரு தப்பு நடக்குது. கிட்டத்தட்ட குடிகாரில் 15% அங்கே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் சரக்கு கிடைக்கும், ரேட்டு ஒரு 15 என்ன பண்ண இருக்கும். ஆமாம், இருந்தாலும் நல்லா தரமாக கிடைக்கும் அப்படின்னு. இது விட குடும்பம் என்னன்னா டாஸ்மார்க் எல்லா சரக்குலாம் அவங்ககிட்ட கிடைக்கும். ஆமாம், மதுப்பிரிவுகளில் விரும்புகிற கம்பெனி ஐட்டமே அங்கே கிடைக்கும். அதனால் நிறைய பேர் அங்கேயும் குடிக்கிறாங்க. அது புகார்லாம் போணுச்சு, எவரும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அவங்களும் கப்பம் கட்டுறாங்கல்ல. லோக்கல் மாவட்ட செயலரோ ஒன்றிய செயலர் இருக்கோ பகுதி செயலர் இருக்கோ மந்திரி லெவலில் எல்லாம் கப்பம் கட்டுறாங்க. அதனால் இவங்கெல்லாம் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. இதில் என்ன விஷயம்னா, இப்போ ஒரு கிளப்புனா கிளப்பில் இருக்கிற உறுப்பினர் குடும்பத்தாரை பயன்படுத்தான் அது. ஆனால் வெளியாட்களும் போய் வாங்குறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அவங்ககிட்ட கூட ஒரு நண்பர் எங்கள் அம்பத்தூர்கிட்ட ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு 20% லாபம் கிடைத்துங்கிறாரு. அப்போ அவங்களுக்கே டாக்ஸி போக
எல்லாம் செலவும் போக 20% லாபம் கிடைக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏன் லாபம் கிடைக்கல? 130 கோடி லாஸுங்கிறாங்க. இல்லை வெக்கமா இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு? சரி நம்ம ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் போனால் நம்ம பில்லு போட்டு தந்துடுறாங்க. இப்போ இவ்வளோ பேர் நிறுவனம் டாஸ்மாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, ஏன் சார் பில்லு தர மாட்டாங்க? நம்ம ஒரு சரக்கு வாங்கினா பில்லு தர மாட்டாங்க. ஆனால் அது பெரிய தப்பு. எப்படின்னா ஒரு சாதாரண 2 இட்லி வாங்கும்போது கூட சாப்பிட்டு ஜிஎஸ்டி எவ்வளோ இட்லி எல்லாம் பில்லு வாங்கிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 120 150 கோடி வரை டர்ன் அவுட் ஆகுது ஒரு நிறுவனத்தில் ஒரு நாளும். இதுக்கு இவங்க பில் போட இருக்காங்கன்னா ஒரு மோசப்பட்ட இதுதான். பில்லு போட முடியாது. இப்போ உனக்கு 150 ரூபா சரக்கு 160 வாங்குறாங்க, 160 பில் போட முடியாது இல்லை? அது ஒன்று. இந்த பில் போட்டுட்டு இருக்கிற நேரத்துக்கு நீ 10 பேர்த்துட்டு வித்தரலாம். இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாம், ஆனால் தப்பு தான். இப்போ ஒரு ஸ்டோர் போகிறோம், ஜவுளி கடையில் கூட போகிறோம், கியூவில் நிற்கிறாங்க, பில் போட்டு காசு எண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. பண்ணும், அப்படி தான் பண்ணும். அதுக்காக நம்ம டைம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 மணி நேரம் டாஸ்மாக் இருக்கிற சரக்கை பில்லு இல்லாமல் அதுதான் முறைகேடு நடக்கிறதுக்கு காரணமே அதானே. எனக்கு தெரிஞ்சு பார் நடத்துகிறாங்கல்ல, அவன் சாயங்காலம் ஒரு 8 8:30க்கெல்லாம் டாஸ்மார்க்கிலிருந்து ஒரு 10-20 பாக்ஸ் தூக்கிட்டு போயிடுவோம். அது டாஸ்மார்க் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசருக்கு அந்த பார் நடத்துறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சாயங்காலம் அப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். விற்று மறுநாள் என்னென்ன கணக்கு பார்த்து பில் கொடுத்துருவோம், காசு என்ன அமௌண்ட்டோ கொடுத்துருவோம். இது மாதிரிலாம் நடக்குது. சரி சார், டாஸ்மார்க்கில் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வந்து எப்படி சார் சம்பாதிக்கிறாங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி சார் சம்பாதிக்கிறாங்க? ஆமாம், இப்போ டாஸ்மார்க்கு மூட முடியாத காரணம் மது பிரியருடைய நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுங்கட்சி கொள்ளடிக்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் காசு. இதில் நீ எந்த தேர்தலில் வந்தாலும் இதில் தான் பண்ணெடுக்க முடியும். இதில் என்ன விஷயம்னா ஒரு சேல்ஸ்மேனோ சூப்பர்வைசரோ இல்லை அதிகாரியோ டிரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு பணம் வாங்குறாங்க. லட்சக்கணக்கில் தான், சும்மா 1000-10,000 கிடையாது. இதில் ஒரு வருமானம். இன்னொரு வருமானம் கொள்முதல் பண்ணுறதுல வருமானம். இன்னொரு வருமானம் நைட்டில் நடத்துனால சந்து கடையா, சந்து கடை, பாரு, இது மாதிரி. ஆமாம், அதில் ஆமாம் அதில் ஒரு அமௌண்ட்டு. இது அரசியல்வாதிக்கு மட்டும்தான் அமௌண்ட்லாம் கிடையாது. மேலே முதன்மை இடத்துலேருந்து கீழே உள்ளூர் கிளை செயலாளர் வர இது பணம் போகுது. எப்படின்னா இப்போ ஒருத்தன் பார் நடத்துகிறான், உள்ளூரில் அரசியல்வாதி வருவான், அவனுக்கு ஏதாவது கவனிக்கணும். உள்ளூரில் திருவிழா நோட்டீஸ் எடுத்துகிட்டு வருவான், டொனேஷன் தரணும். அது அங்கே ஏரியாவில் ரவுடி குரூப் இருக்கும், இந்த குரூப்பு தேவையில்லாத அடித்து காலி பண்ணுறோம் கடையை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதாவது பார்த்து கவனிக்கணும். இதை மீறி தான் அந்த லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் கவுன்சிலருக்கு கொடுக்கணும். இதை மீறி மாசான அதிகாரிகளுக்கு மாமூல். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு போலீஸு சரக்கு அடிப்பாங்க, சில போலீஸ் அடிக்க மாட்டாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வந்து சரக்கு அடிக்கிறவங்க காசு சரக்கு வாங்கிட்டு போவாங்க, சரக்கு அடிக்காதவங்க காசு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாங்க. சாயந்தரம்னா அவங்களுக்கு ஒரு சிக்னல் இருக்கு, டெய்லியும் கடை நின்று அவங்க வண்டியில் ஹார்ன் அடிப்பாங்க, வந்து கொடுத்துட்டு போவோம். இது மாதிரி கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வர பணம் விளையாடுதுங்க. அதனால் இதை அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக ஆட்சி வந்தாலும் இது வந்து மது விலக்கு அமல்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமம். சரி சார், இப்போ வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து டெய்லியும் சரக்கு அடிக்கிறாங்க, இல்லை நாள் முழுக்கும் கட்டிங்காக அடிப்பாங்க, அந்த மாதிரி சொன்னீங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் எப்படி சார் நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வர்றது? கவர்மெண்ட் எந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தால் அது சரி வரும்? அதான் அவங்களுக்கு வந்து HIV நோயில் பாதிக்கப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட அறிவுரை சொல்லுவாங்க. சில இதனால் என்னென்ன விளைவு நடக்குது, ஃபேமிலிக்கோ உறவினர்களுக்கோ தனக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோலாம் போடுவாங்கள்ல. அதுபோல் இவங்களுக்கு மறுவாழ்வு மையம் தனியாரில் இருக்குது, அரசாங்கத்தை சிலருக்கு அது செயல்படல. தனியாரோ அரசாங்கமோ இவங்க ஆலோசனை கொடுக்கணும். இது மாதிரி பல்வேறு அந்த விழிப்புணர்வு வீடியோலாம் போட்டு காட்டணும். 1. 2வது, இதை குடிச்சா அவங்களுக்கு உடலில் என்னென்ன பாதிப்பு வருது, நீ செத்திட்டுனா குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு வருது, அதெல்லாம் சுட்டி காட்டி அவங்களுக்கு ஒரு வீடியோவோ அல்லது அறிவுரையோ வழங்கணும். இதுமாரி பண்ணால் கொஞ்சம் திருந்துவாங்க. எல்லாம் திருந்த மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் திருந்துவாங்க. இதுக்கு தான் ஃபண்ட்ஸு இருக்குது, அது செய்ய மாட்டேது அரசு. அந்த ஃபண்ட் எடுத்து காலி பண்ண மாட்டேங்குது. ஒரு அந்த விழிப்புணர்வுக்காகவே 5 கோடி வருஷம் ஒதுக்குறாங்க, ஆனால் செலவு பண்ணுறதில்ல. அந்த டாஸ்மார்க் வந்து 500 கோடி ரூபா அரசு ஒதுக்குதுன்னு வச்சுக்க. இந்த 500 கோடி ரூபாய் தான் ஊழியர்களுக்கு, சேல்ஸ்மேனுக்கும் சூப்பர்வைசருக்கும் சம்பளம், அதிகாரிகளுக்கு சம்பளம், வாடகை எல்லாம் அதுக்கு தான் கொடுக்கணும். டாஸ்மார்க்கு விற்கிறாங்கல்ல கடை, அந்த கடை அரசாங்கத்துக்கு கிடையாது. குடோனும் அரசாங்கத்துக்கு கிடையாது. சரக்கு ஏற்றிட்டு வர வாகனம் அரசாங்கத்துக்கு கிடையாது. சரக்கு உற்பத்தி பண்ணுறது அரசாங்கத்துக்கு கிடையாது. எதையுமே அரசாங்கத்துக்கு இல்லைங்க. ஆனால் வரிங்கிற பேரில் மட்டும் 45,000 கோடி வருஷம் வாங்குது. ஊழியரும் அரசு ஊழியர் இல்லை, அந்த ஊழியரும் எங்களுக்கு சம்பளம் கொடுங்க கட்டுப்படி ஆகணும்னு பல முறை கோரிக்கை வச்சு தொழிலாளர் தொழில் தகராறு கோர்ட்டு நீதிமன்றம் அதில் இப்போ கேஸ் நடந்து 2007, 2008, 2009 நினைக்கிறேன். அரசு தரப்புல இருந்து
ஆஜராகி அவங்க வந்து வருஷம் வருஷம் உயர்த்தி கொடுங்க, இவங்க ஏன் அரசு ஊழியராகிறது உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேஸ் நடத்தி கவர்மெண்ட் சைடு பதில் கொடுத்து கவர்மெண்ட் சைடு பதில் திருப்தி இல்லாத கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு. அந்த ஆர்டர் படியே நடந்துக்கல, நீதிமன்ற ஆர்டர் படி நடந்துக்கல. தொழிலாளி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாஸ்மார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது கல்லுக்கடையை திறந்தா கொஞ்சம் குறையுமா சார்? கல்லுக்கடை திறக்கலாம், என்ன பல அரசியல் கட்சியெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. கல்லுக்கடை என்ன பிரச்சனைனா, இதுக்கு ஒரு அதிகம் இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் ஒருத்தருங்க, எவ்வளோ விற்கிறாங்க எவ்வளோ வாங்குறாங்க போகிறாங்கன்னு ஒரு அளவு இருக்குது. அதில் வந்து ஏதோ பவுடர் கலப்பாங்க, போதை பவுடரு, போதை மாத்திரைகள் கலக்கலாம். அதில் ஏதாவது வாந்தி போய் வந்து உயிர் சேதம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஒன்று. ரெண்டாவது 100 பனைமரம் இருக்கு, 100லேயே ஒரு 10 குடம் கல் தான் கிடைக்கும். ஏன்னா இவங்க 100 குடம் கல் உருவாக்குவாங்க செயற்கை முறையில். அப்படியே அதில் குடிக்க போகிறாங்களா, டாஸ்மார்க்கு போக மாட்டாங்க. டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சிடும், வருமானம் குறைஞ்சா அரசுக்கு வர வருமானம் குறைஞ்சிடும். இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவங்க வந்து கல் கடையை திறக்கிறதுக்கு அரசு அனுமதிக்கிறது இல்லை. இருந்தாலும் கண்டு காணாத மரமும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கிராம பகுதியில் நிறைய வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இன்னும் எதுவும் பாதிப்பு இல்லாமல் தான் இருக்குது. மது இல்லாத தமிழ்நாடாக இருந்துச்சுங்க. முதல்ல கொண்டாந்து கருணி தாங்க, புரியுதா? சரி, அப்போ தான் கொண்டாண்டார, நம்ம தான் மூடுவோம்னு சொல்லி இவங்க பையன் மூடணும். இன்னொரு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்னன்னா, டாஸ்மார்க்கு குடோன் இருக்குல்ல, குடோனை வச்சு லோன் வாங்கியிருக்கிறாங்க. SBI பேங்க்ல வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பிரைவேட் தனியார் நிறுவன பேங்க்ல வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடிக்கு மேலே கடை வாங்கியிருக்கிறாங்க. கடை வாங்குறதுக்கு எதுக்கு அவசியம்? கொள்ளடிக்கலாம் கடை வாங்க தேவையில்ல. இவனுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு சொந்த வீட்டு கஜானாவுக்கு பணம் போகிறதுக்காகவே இவங்க ஒரு குடோனை வச்சு பணம் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை, திருவள்ளூர் மாவட்டம் சரக்கு மொத்தம் எவ்வளோ டர்னட் ஆகுது, எவ்வளோ சரக்கு அந்த பாட்டில் வச்சு கடை இருக்கிறாங்க. கடை வாங்கி சம்பளம் போறதா இருக்கு, நிர்வாக செலவு பார்க்கறதா இருக்கு. கவர்மெண்ட் இல்ல, டாஸ்மார்க்கு அடமானுச்சு. டாஸ்மார்க்குடைய குடோனு, டாஸ்மார்க்கு சரக்கு பாட்டில் வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ கேவலம் போயிட்டு இருக்கு. சமூக நீதி அரசியல், திராவிட மாடல் அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ எப்படி இருக்குன்னு, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடத்தோ அந்த ஊழலை குறைக்கணும், எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடத்தோ அதெல்லாம் குறைக்கணும். குறைச்சி அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தணும். அரசுக்கு வருவாயை குறைச்சி அரசியல்வாதிக்கு வருமானம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான அத்தி வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதான் திராவிட மாடல் அரசு. இதுக்கு முன்னாடி தனியார் வித்தாங்க தெரியுங்களா? டாஸ்மார்க் வராதுக்கு முன்னாடி தனியார் கிட்ட தான் இருந்துச்சு சரக்கு. அப்போ தனியாருக்கு எவ்வளோ சரக்கு வாங்குறாங்க, அவங்க வாடகை பில்லு, கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, கவர்மெண்ட் டேக்ஸு, கவர்மெண்ட்டுக்கு அந்த கமிஷனு, அந்த அமைச்சர் எம்எல்ஏ கமிஷனு எல்லாம் போக 20% லாபம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓன் கண்ட்ரோல் வந்துருச்சு. நஷ்டம் வருது, 130 கோடி வருஷத்துக்கு நஷ்டங்கிற. இது ஒரு தகவல் சட்டத்தில் புள்ளி தரவும் மாட்டேங்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அந்த டாஸ்மார்க்கு வேலை செய்கிற ஊழியருடைய சங்க அமைப்பு ஒரு 1000 முறையாவது பெட்டிஷன் போட்டாங்க, 1000 முறையாவது புகார் அனுப்புனாங்க, பதிவு தபால். ஒரு தபால் கூட அவர் பார்த்து கிடையாது. எதுக்கு மக்களுக்கான அரசுன்னு சொல்ற நீ? அதில் புள்ளி வருமா, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது, எங்கெங்கெல்லாம் பணம் வீணா போகுது, அரசுக்கு ஏன் லாஸ் ஆகுது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அரசுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புள்ளி விவரமாக ஒரு மனு அனுப்புகிறாங்க. அந்த மனு கூட 1000 மனு அனுப்பிடுறாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில். ஒன்று கூடவா பார்க்கக்கூடாது முதலமைச்சர்? முதலமைச்சர் பார்க்கல, முதலமைச்சர் உதவியாளர் IAS பார்க்கக்கூடாதா? சரி, அவங்க தான் பார்க்கல, முதலோட குடும்பத்துக்காரங்க யாராவது பார்க்கணும்ல, என்னப்பா கோரிக்கை கொடுப்பான்னு சொல்லி கேட்டு பேசணும்ல. எதுக்கு அப்புறம் மக்களுக்கான அரசுங்கிற? டாஸ்மார்க்கில் இன்னும் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு இருக்கு. அடுத்த முறை நம்ம இன்னும் புள்ளி வரும் நல்லா பேசுவோம். நம்ம டாஸ்மார்க்கு சொந்தமான 43 குடோன் இருக்கு. 43 குடோன்லேயும் லட்சக்கணக்கான சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு லேப் இல்லை, அந்த மதுவினுடைய தரம் ஒரு ஆய்வு பண்ண ஒரு ஆய்வு கூட இல்லை. ஒரு கம்மி ரேட்டில் வாங்குற மது பாட்டில் வந்து பெட்ரோல் எப்படி திறந்தா ஒரு ஆவியாக வருதோ, அதுபோல் கம்மி ரேட்டில் வாங்குற சரக்கு ஆவியாக திறந்தா ஆவியாக போகுது. அப்போ என்ன, மதுப்பிரியர்லாம் ஆசிட்டு குடிக்கிறாங்களா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால் உடனே டாஸ்மார்க்கு நிறுவனத்துக்கு சொந்தமாகவோ அல்லது அரசு சார்பிலேயாவது லேப் அமைக்கணும். அந்த லேப் வந்து அடிக்கடி சந்தேகப்படுற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்க சார்பில் தரத்தை ஆய்வு பண்ண வேண்டும். ஓகே சார், நேரம் அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. சரி மக்களே, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிஸ்டர் ஆனந்த் சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.